அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, முழுக்க முழுக்க ஜெனரல் சயின்ஸ் கோர்ஸுக்கான ஒரு வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு ஆல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ரொம்ப நாள் நம்ம இத பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ சயின்ஸுக்குன்னு ஒரு தனி கோர்ஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதற்கான தருணம் தான் இது. ஸோ 2 டைப் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம இந்த கோர்ஸ் அப்படிங்கிறத லான்ச் பண்ண போறோம். ஸோ அதில ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் என்ட்ட கேட்டுட்டு இருந்தது தான். பெர்சனலாவே நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தது தான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐ அண்ட் பிசிக்கான சயின்ஸ்க்கு மட்டும் ஒரு கோர்ஸ் குடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கான ஒரு கோர்ஸ் வீடியோ தான். அதற்கான ஒரு லான்ச்சிங் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐக்கும் சரி, அடுத்து வரக்கூடிய போலீஸ் அதாவது 2ஆம் நிலை காவலர் அந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கும் சரி, அதுக்கடுத்து பிசி வரக்கூடிய பிசி எக்ஸாமுக்கும் சரி, அதற்கான கோர்ஸ் வீடியோ தான். இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா, அப்கமிங் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2. ஸோ குரூப் 4 கூட நெக்ஸ்ட் மந்த் வருதுன்னு பாத்துங்களேன். பட் குரூப் 2க்கு நம்மளுக்கு இன்னும் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கு. ஸோ குரூப் 2க்கு பக்காவான ஒரு கிளாஸ் தான். ஸோ சயின்ஸ்ல நம்மளுக்கு எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ற மாதிரி தான் நம்மளுடைய வீடியோ கோர்ஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யார் அப்படிங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் சரவணன். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸுக்கு ஓரளவு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஏஎம்டிஎனா இருக்கட்டும், ஸோ பல இன்ஸ்டியூட்ஸ்ல ஸோ சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியாக நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ கோர்ஸ் அப்படிங்கிறது எதற்காக, தென் அதுல என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ கோர்ஸ் ஆனது போத் டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும், 2க்குமே வந்து லைவ் கம் ரெக்கார்டராக தான் இருக்கு. ஸோ ரெக்கார்டர் வீடியோஸ் நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டர் வீடியோஸ் எப்படி எப்படி பார்க்கணும், எந்தெந்த டைம்ல பார்க்கணும், அதை ஓரியன்டா இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஷனாக இருக்கட்டும், இல்லை அந்த வீடியோவில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான ஒரு கிளாரிஃபையிங் செஷனாக இருக்கட்டும், அது எல்லாமே அந்த வீக் எண்டில் லைவ் செஷனாக நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதான் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அட் த சேம் டைம் இந்த வீடியோ கோர்ஸ் யாராருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கோர்ஸ் வீடியோ நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா, சரிங்களா, டிஎன்பிஎஸ்சியோட ஜென்ரல் சயின்ஸ் ஆக்சுவலி நம்ம எடுத்துருக்கக்கூடியது எல்லாமே குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கு எடுத்துருக்கோங்க. சரிங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கு தான் எடுத்திருக்கோம். ஆனால் அந்த குரூப் 1 ஸ்டாண்டர்ட் அதாவது டிகிரி லெவல் எக்ஸாமினேஷன், இதோடைய ரெஃபரன்ஸ் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா முழுக்க முழுக்க ஸ்கூல் புக்ஸ் 6th இருந்து 12th வரையும், சொல்லப்போனா 3rd இருந்து 12th வரையும், 6th கூட சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து 4th புக்ல இருந்து எடுத்துக்கேன். 4th புக்ல இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு 12th புக்ல கூட கிடைச்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி 3rd to 12th வரை இருக்கக்கூடிய எல்லா சயின்ஸ் புக்கையும் ரெஃபர் பண்ணி நம்மளுடைய சிலபஸ்ல டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபுல்லாவே நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். முக்கியமா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டான சைக்காலஜி, ஓகேங்களா, அந்த இருக்கு பாத்தீங்களா, சைக்காலஜி பார்ட். ஸோ தமிழ்ல சொல்லணும்னா சயின்டிபிக் நாலேஜ் வெர்சஸ் சயின்டிபிக் டெம்பர், அதாவது அறிவியல் அறிவு மற்றும் அறிவியல் மனப்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பவர் ஆஃப் ரீசனிங், பகுத்தறிதல், ரூட் லேர்னிங் வெர்சஸ் கான்செப்சுவல் லேர்னிங் அப்படின்னு சொல்றாங்க. கருத்துணர்ந்து கற்றலும், புரிந்துணர்ந்து கற்றலும், புரியாமல் கற்றலும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து சயின்ஸ் அஸ் எ டூல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட் தி பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு கருவி தான் அறிவியல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 and 2 இந்த 2 சிலபஸ்லயுமே ஃபர்ஸ்ட் பார்ட்டா கொடுத்து வச்சிருப்பாங்க. இதற்கான சோர்ஸ் அப்படி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ் கிடையவே கிடையாது, அது தெரியும். ஓகேங்களா? அப்ப இதுக்கான சோர்சஸ் எங்க தான் இருக்கு அப்படின்ற நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் என்கிட்ட கேட்டவங்க தான். ஸோ உங்களுக்குமே அந்த ஒரு டவுட் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த பிஎட் படிச்ச அந்த சைக்காலஜி சயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிலபஸாக தான் இருக்கு. அண்ட் அதர் ரிசோர்சஸும் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோ, அதாவது நம்மளுடைய வீடியோ கோர்ஸ் நீங்க அதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஓரியன்டா டிஎன்பிஎஸ்சில எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நான் வந்து என்ன சொல்ல மாட்டேன்னா இந்த வீடியோ பார்த்தாலே இதுல இருக்கக்கூடியது அப்படியே 100% வரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது ஓரியன்டா எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிறத நான் என்னால ஷூரா சொல்ல முடியும். ஓகேங்களா? ஈவன் லாஸ்டா நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கான்செப்சுவல் லேர்னிங் வச்சு. ஓகேங்களா? ஸோ கான்செப்சுவல் லேர்னிங் வச்சு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம கிளாஸ் எடுத்துருக்க நம்ம கிளாஸ் யாராவது அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டா அதை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் எந்த கொஸ்டின், அதாவது டிகிரி லெவல் எக்ஸாமினேஷன்ஸ் கேட்டாங்கன்னா சயின்ஸ் ஓரியன்டா, இந்த சைக்காலஜி ஓரியன்டா கொஸ்டின்ஸ் கேட்கும்போது டெஃபினட்டா அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஈவன் இதுலயுமே நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இதுவரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே ஒவ்வொரு டாபிக்லையும், ஃபார் எக்ஸாம்பிள் சயின்டிபிக் நாலேஜ், சயின்டிபிக் டெம்பர், ரீசனிங், ரூட் லேர்னிங், கான்செப்சுவல் லேர்னிங், சரிங்களா, அதுக்கப்புறம் சயின்ஸ் அஸ் எ டூல், இதுல எந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே ஒவ்வொரு டாபிக் முடிஞ்ச பின்னாடி அதுல டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதான் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஹைலைட். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் அதுல டிஸ்கஸ் பண்ணி இருப்போம். ஓகேங்களா? அது போக தியரி பார்ட்டும் உள்ள இருக்கும், அதோட சேர்த்து நோட்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதுலயே. சரிங்களா? இந்த கோர்ஸ் கீழே என்ன இருக்கும், நோட்ஸும் இருக்கும். அட் த சேம் டைம் அந்த வீடியோ, அதாவது இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த அந்த வீக்ல வந்து ஒரு லைவ் செஷன் கண்டிப்பாக இருக்கும்.
அதில் வந்து நீங்கள் என்ன டவுட் வேணாலும் தாராளமாக கேட்கலாம். உங்களுடைய டவுட் கிளாரிஃபிகேஷன், கொஸ்டின் டிஸ்கஷன் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த டிஎன்பிஎஸ்சி நாட் ஒன்லி குரூப் 1 குரூப் 2க்கு மட்டும் யூஸ் ஆகாதுங்க. இப்போ ரீசெண்டாக கால்ஃபர் பண்ணியிருக்கக்கூடிய கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், சரிங்களா? தெரியும் நினைக்கிறேன். கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இன்டர்வியூ போஸ்டாக இருக்கட்டும், அண்ட் தென் நான் இன்டர்வியூவாக இருக்கட்டும், சரிங்களா? நான் இன்டர்வியூ இந்த 2 எக்ஸாமினேஷனுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிருக்கீங்களோ டெஃபினட்டா இந்த கோர்ஸை நம்பி வாங்கலாம். பிகாஸ் இதுல இருந்து 5 கொஸ்டின் நம்மளுக்கு வரும். ஏன்னா சயின்ஸ்ல எத்தனை கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டாங்க டிகிரி லெவல் எக்ஸாமினேஷனுக்கு. எக்ஸப்ட் குரூப் 1 தவிர மிச்சம் இருக்கக்கூடிய டிகிரி லெவல் எக்ஸாமினேஷனுக்கு எல்லாமே 5 கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டாங்க. குரூப் 1 எக்ஸாமினேஷன்ல மட்டும் 10 கொஸ்டின். பட் லாஸ்டா நடந்த குரூப் 1ல பார்த்தோம்னா 12 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ 1-2 கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா தான் நம்மளுக்கு வருது. கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அட் த சேம் டைம் சயின்ஸே நான் தொடல சார், நான்லாம் வந்து ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கேன். ஓகேங்களா? நான் ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட். ஸோ இது வரைக்கும் நான் சயின்ஸ் 10th வரையும் தான் படித்தேன். எனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா பேசிக்ல இருந்து தான் எடுத்திருக்கும் எல்லாமே. அதான் நான் சொல்லிட்டேனே, ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா 3rd to 12th வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து எடுத்ததுனால டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நாட் ஒன்லி குரூப் 1 மட்டும் இல்லை, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, அடுத்து சிடிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், டிஎன்பிஎஸ்சியில நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமினேஷனுக்கும் டெஃபினட்டா சயின்ஸ்னு ஒரு போர்ஷன் அதுல இருந்துச்சுன்னா, ஜெனரல் ஸ்டடீஸ்ல சயின்ஸ் ஒரு போர்ஷனா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா இது யூஸ் ஆகும். ஏன்னா டிகிரி லெவல்னும் போது எல்லா எக்ஸாமினேஷனுக்கும் யூஸ் ஆகக்கூடியது தான். அதுபோக டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம், டெட் எழுதுறீங்க அப்படின்னா, ஸோ டெட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிஇஓ அடுத்து வரக்கூடிய கால்ஃபர், ஓகேங்களா? பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர், இதுவும் சரி. இந்த 2 எக்ஸாமினேஷனுக்கும் இது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். எக்ஸப்ட் பிஜிடிஆர்பிக்கு மட்டும் தான் வராது. ஏன்னா அது நம்மளுடைய சிலபஸே கிடையாது. அது ஃபுல்லுக்கு என்ன வந்துடும், அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லா வந்துடும். மற்றபடி இந்த 2 எக்ஸாமினேஷனுக்கும், டெட்டுக்கும் சரி, பிஇஓக்கும் சரி, 2க்குமே டெஃபினட்டா என்ன ஆகும், சயின்ஸ் அப்படிங்கிறது வரும். நம்மளுடைய கோர்ஸ்ல இருந்தும் அது கண்டிப்பா இந்த நம்மளுடைய கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஓகேயா? உங்களோட சிலபஸ் என்னென்னு கிளாரிஃபை பண்ணிடலாமா? ஓகே. ஸோ இது வந்து இப்போ சைக்காலஜி சிலபஸ். பிசிக்ஸ்ல பார்த்தோம்னா நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், பேரண்டத்தின் இயல்பு. அடுத்து மெக்கானிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், பருப்பொருளின் பண்புகள். இப்போ அந்த பருப்பொருளின் பண்புகள் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா இதோட பேசிக் 9th புக்ல இருக்கு. பட் மேக்ஸிமமான பாயிண்ட்ஸ் எல்லாமே 11th புக்கு பிசிக்ஸ்ல தான் இருக்கு. அப்ப 11th புக் பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட், ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருப்போம் கம்ப்ளீட்டா. ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன தேவையோ அது எல்லாமே கொண்டு வந்திருப்போம். ஓகே ரைட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபோர்ஸ், மோஷன், எனர்ஜி, இதுவுமே எல்லாமே தான் 4th இருந்து அப் டு 12th வரை இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல் புக்ஸ்ல இருந்துமே ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது எடுத்திருப்போம். சார் எது சார் இந்த கிளாஸ்ல, அதாவது நம்ம கோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணி இருக்க மாட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோ முடியும் போதும் வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். அதுலேயே நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் எங்கெங்கெல்லாம் இருக்கு, ஃபோல்டு சமைச்சர், நியூ சமைச்சர், எல்லா புக்லையுமே எங்கெங்க இருக்குன்றத பக்காவாக கொடுத்துருவோம். எது மட்டும்தான் நான் கவர் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னா, டூ யூ நோ பாயிண்ட்டும் புக் பேக் பாயிண்ட்டும். ஓகே, அது மட்டும்தான் நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இவ்வளவுதான் விஷயம். மற்ற எல்லாமே நம்மளுக்கு கிளாஸ்ல கவனிச்சிடலாம். ஸோ அஸ் கிளாஸ் மாதிரியே தான் இருக்கும். நீங்க தாராளமா நீங்க வீடியோ பாருங்க, உங்களுக்கு அது புரியும் டெஃபினட்டா. அடுத்து பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி, மின்சாரவியல் அல்லது மின்னோட்டவியல், மேக்னட்டிசம் காந்தவியல், லைட் ஒலி, சவுண்ட் அப்படிங்கிறதும் ஒலி. அடுத்து வந்து ஹீட் வெப்பம், தெர்மல் பிசிக்ஸ், சரி தெர்மல் பிசிக்ஸ் சொல்றது. அடுத்து நியூக்ளியர் பிசிக்ஸ், அணுக்கரு இயற்பியல், லேசர் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அப் டு பிசிக்ஸ். இது எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகுது, பிசிக்ஸ்ல வரக்கூடிய சிலபஸ். ஸோ டிகிரி லெவல் எக்ஸாமினேஷனுக்கு, டிஎன்பிஎஸ் நடத்தக்கூடிய டிகிரி லெவல் எக்ஸாமினேஷனுக்கும் இதான் வந்து நம்மளுக்கு சிலபஸ். அது குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸா இருக்கட்டும், அதர் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்து கெமிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கெமிஸ்ட்ரியில எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது தனிமங்களும் சேர்மங்களும் இதுக்குள்ளே எல்லா டாபிக்கும் கவர் பண்ணிருப்போம். இன்க்ளூடிங் என்னென்ன அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், எலமெண்ட்ஸ், அதனுடைய டைப்ஸ், மெட்டல் நான் மெட்டலுடைய ப்ராப்பர்ட்டிஸ், மெட்டலாய்ட்ஸ், அதுக்கப்புறம் தனிம வரிசை அட்டவணை, சரிங்களா, பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ், மெட்டலர்ஜி, உலோகவியல் அப்படிங்கிற வரையும் ஃபுல்லாவே கவர் பண்ணியிருப்போம். சரிங்களா? இந்த ஒரு டாபிக்ல. அடுத்து ஆசிட் பேஸ் சால்ட். இதை நீங்க, நான் என்ன சொல்லுவேன்னா, ஆசிட் பேஸ் சால்ட்லாம் வந்து புக்கே படிக்க தேவையில்லை. இந்த ஒரு வீடியோ போதும், நீங்க அதை மட்டும் படிச்சுட்டு போங்க. டெஃபினட்டா அதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஸோ டான்ஸ் ஷூரா என்னால் சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு இது ஒருத்தான ஒரு வீடியோ தான். பிகாஸ் அவ்வளோ கண்டென்ட்ஸ் நாட் ஒன்லி புக்ல இருந்து மட்டும் இல்லை, வெளியில இருந்து நிறைய கண்டென்ட்ஸ் வந்துருக்கும். எஸ்பெஷலி யூசஸ் ஆஃப் சால்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா புக்கில் பார்த்தோன்னா 4 சால்ட் தான் இருக்கும். ஆனால் நான் இந்த வீடியோவில் 18 சால்ட்டோட யூசஸ், மெலிகுலர் ஃபார்முலா எல்லாத்தையும் கொடுத்துருப்போம். ஓகே, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், பெட்ரோலிய பொருட்கள்,
கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 9th 10th சயின்ஸ்ல வரக்கூடியது. ஃபெர்டிலைசர்ஸ் உரங்கள், பெஸ்டிசைட்ஸ் பூச்சிக்கொல்லிகள் அல்லது நுண்ணுயிர் கொல்லிகள். அந்த பெஸ்டிசைட்ஸ்க்குள்ளே பூச்சிக்கொல்லி, பூஞ்சை கொல்லி, எலிக்கொல்லி, களைக்கொல்லி எல்லாமே லிஸ்ட் அவுட் அப்படியே பண்ணிருப்போம். அது பக்காவா பார்த்து அப்படியே படிச்சுட்டா போதும். இதை தாண்டி கொஸ்டின்ஸ் கேட்கவே மாட்டாங்க, டெஃபினட்டா சொல்லுவேன். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் இது. அடுத்து பயாலஜின்னு எடுத்துக்கிட்டோம்னா மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ். மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ், செல், டிஷ்யூஸ், செல் டிவிஷன், செல் பிசிக்கல், செல்லுடைய பகுப்பு, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிருப்போம் இந்த டாபிக்ல எடுத்திருப்போம். அடுத்து பாட்டனி ஃபுல் அப்படின்னு இருக்கும். ஒட்டுமொத்த பாட்டனி டாபிக் ஃபுல்லா டிஸ்கஸ். பிளான்ட்ஸோட நியூட்ரிஷன், தாவர ஊட்டம், தாவர ரெஸ்பிரேஷன் அதாவது சுவாசம், தாவரத்தினுடைய உடலியல் மார்பாலஜி, பிளான்ட்ஸுடைய ரெஸ்பிரேஷன்ல ரீப்ரொடக்ஷன். ஓகேங்களா, தாவர இனப்பெருக்கம், தாவர ரெஸ்பிரேஷன் அப்படின்னா தாவர சுவாசம், பிளான்ட் ஹார்மோன்ஸ், பிளான்ட்னுடைய ஹார்மோன்ஸ், தாவர ஹார்மோன்கள் எல்லாமே இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், தாவரங்கள் இல்ல, தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இவங்களுடைய உயிர்களுடைய வகைப்பாடு. அடுத்து எவல்யூஷன்னா பரிணாமம். ஓகே, பரிணாமத்துக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜெனெட்டிக்ஸ் டாபிக் இதுல மிஸ் ஆயிருக்கு. ஜெனெட்டிக்ஸ் மரபியல். ஓகேங்களா, மரபியல் டாபிக்கும் இருக்கும். மரபியல். அடுத்து பார்த்தோம்னா பிசியாலஜி, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். முக்கியமா பார்த்தோம்னா ஒரு 2-3 சிஸ்டம் படிச்சா போதும். பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம், எண்டோகிரைன் கிளாண்ட் சிஸ்டம், இனப்பெருக்க மண்டலம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் படிச்சா போதும். பட் இந்த வீடியோல நம்ம வந்து கிட்டத்தட்ட 6 சிஸ்டம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸ்கெலிட்டல் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், தென் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒரு 3 சிஸ்டம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். அதை தாண்டி கொஸ்டின் நர்வஸ் சிஸ்டம், பிரெயின், ஏன்னா லாஸ்டா நடந்த குரூப் 4 எக்ஸாம்ல பிரெயின் பத்தி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிசியாலஜி. அடுத்து நியூட்ரிஷன், உணவூட்டவியல் அல்லது சத்துணவியல் அப்படின்னு சொல்றோம். ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படின்னா உடல்நலம் மற்றும் சுகாதாரம், ஹியூமன் டிசீசஸ் மனித நோய்கள். கண்டிப்பா இதை மட்டும் படிச்சா போதும்னு நான் சொல்லுவேன். நம்ம வீடியோல கொடுக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும் படிங்க, புக்கே தேவையில்லை. ஏன்னா டிசீஸ்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா நிறைய ஃபேக்ட் கொடுத்துருக்கோம், நிறைய விஷயங்கள் நம்ம அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் என்வரான்மெண்டல் ஈகாலஜிக்கும். ஓகே, சொல்லப்போனா இந்த ரெண்டுமே நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா மெயின்ஸுக்கு யூஸ் ஆகுங்க. ஏன்னா குரூப் 2 மெயின்ஸுக்கு, குரூப் 1 மெயின்ஸுக்கு நம்மளுக்கு சயின்ஸ் சிலபஸ் இருக்கு, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, குரூப் 1 மெயின்ஸுக்குலாம் அப்படியே வரும். இதுல இந்த டாபிக்லாம் அப்படியே வரும். குரூப் 1 மெயின்ஸுக்கு டெஃபினட்டா யூஸ் ஆகும். இதை மட்டும் படிச்சாலே மெயின்ஸ் லெவலுக்கு எழுதுற அளவுக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த வீடியோ ஃப்ரேம் பண்ணிருக்கோம். கிளியரா இருக்கா? ஸோ இதுதான் டிஎன்பிஎஸ்சி கோர்ஸை பத்தி தெரியக்கூடிய விஷயங்கள். ஓகே, ஸோ எப்படி நம்ம கோர்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷெடியூல் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது எப்படி நம்ம வாங்கணும், ஓகேங்களா, ஸோ அந்த கோர்ஸ் எப்படி வாங்கணும், அது எல்லாமே டீட்டெயில் எல்லாமே இந்த ஃபோன் நம்பர்ல நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா, அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்டாலே நம்ம டீம்ல இருந்து சார் பேசுவாங்க. ஸோ 8666780857 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், டெலிகிராம் பண்ணலாம், எல்லாமே ஓகே. கால் பண்ணி கேட்டாலே எல்லா டீட்டெயிலும் சார் சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ரைட். இப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க, இப்போ இன்னையிலிருந்து நம்ம லான்ச் பண்றோம் 24/6/2025. இப்போ நாளையிலிருந்து நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். சரிங்களா, நாளையிலிருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், பேரண்டத்தின் இயல்பு பார்ட் 1 வீடியோ. ஓகே, டாபிக் வந்து நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ். ரெக்கார்டட் ஜெனரல் சயின்ஸ் வீடியோஸ்ல நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் பார்ட் 1 இருக்கும், அதை பாக்குறீங்க. அடுத்து நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், அடுத்த நாள் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் பார்ட் 2 வீடியோ பாக்குறீங்க. அடுத்து பார்த்தோன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் 1, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் 2. ஓகேங்களா, 4 வீடியோ பாருக்கிறோம். ஓகேங்களா, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் 2 அந்த 4 வீடியோ பார்த்த உடனே 28ஆம் தேதி சரிங்களா, ஈவினிங் 5 to 6:30 லைவ் டிஸ்கஷன் இருக்கும். 28ஆம் தேதின்றது கண்டிப்பா வந்து திங்கள் டு வெள்ளி வரையும் நம்ம வந்து வீடியோ பார்க்கிறோம். சனிக்கிழமை நம்ம லைவ் டிஸ்கஷன் இருக்கும். ஓகே, ஈவினிங். ஓகே, லைவ்ல நம்ம வந்து ஷேர் பண்ணிடுவோம். உங்களுக்கும் ஒரு குரூப் தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா குரூப் கிரியேட் பண்ணிடுவோம், வாட்ஸ்அப் குரூப். அதில் எல்லாமே லிங்க் ஷேர் பண்ணிடுவோம். நீ தாராளமாக வந்து ஜாயின் பண்ணுவீங்க. நீங்கள் எந்த கொஸ்டின்ஸ் வேணாலும் அந்த இடத்துல கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணுறோம். அந்த ரிவிஷன் அப்படிங்கிறது உங்களுடைய டவுட்ஸ் கிளாரிஃபைங்கும் இருக்கும். அட் த சேம் டைம் இது ஓரியன்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷனும் அந்த இடத்துல இருக்கும். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் பண்றோம்ல, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்களா, அதே மாதிரி அடுத்து பார்க்கும்பொழுது 30ஆம் தேதி என்ன பண்றீங்க, ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் பாக்குறீங்க. அடுத்த நாள் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் மறுபடியும், ஏன்னா அது கொஞ்சம் பெரிய டாபிக், 2 மணி நேரம் வீடியோ அந்த மாதிரி இருக்கும். 2 நாள் அதை பாக்குறீங்க. அடுத்து வந்து எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், லைட் பார்ட்ஸ் 1 இது அந்த வீக்ல பாக்குறீங்க. கடத்த அந்த வீக்கோட எண்டில் 5ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா 5/7 அதாவது ஜூலை மாசம் பார்த்தோம், ஜூலை 5ஆம் தேதி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா லைவ் டிஸ்கஷன். ஓகேங்களா, ரிவிஷன் பண்றோம். அதுக்கு அடுத்த நாள் 7ஆம் தேதி லைட்டுடைய பார்ட் 2, தென்
8ஆம் தேதி வந்து சவுண்டு, ஹீட், நியூக்ளியர் பிசிக்ஸ் அப் டு 11ஆம் தேதி வரை. ஓகேங்களா? ஸோ 11ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா லேசர் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 12ஆம் தேதி என்ன இருக்கும்? லைவ் டிஸ்கஷன் அப்படிங்கிறது இருக்கும். ரிவிஷன் தான். ஓகேங்களா? ரைட். அடுத்து 14ஆம் தேதி அப்படியே பார்த்துட்டு வரோம். எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் கெமிஸ்ட்ரி வீடியோ பார்ட் 1 பார்க்கிறோம். எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ்ல. தென் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் பார்ட் 2 வீடியோ பார்க்கிறோம் அடுத்த நாள். அடுத்து 16ஆம் தேதி ஆசிட் பேஸ் சால்ட், 17ஆம் தேதி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், 18ஆம் தேதி ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் பார்க்கிறோம். 19ஆம் தேதி என்ன பண்றோம்? மறுபடியும் லைவ் டிஸ்கஷன் எகெயின் தான். இப்படியே இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும். அதுக்கடுத்து 21ஆம் தேதி மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ், 22ஆம் தேதி பாட்டனி. ஏன்னா பாட்டனின்றது கொஞ்சம் லென்த்தான வீடியோ. 2 நாளுமே அதான் பார்க்க போறீங்க. ஏன்னா பிளான்ட்ஸோட ரெஸ்பிரேஷன், பிளான்ட்ஸோட நியூட்ரிஷன், ரிப்ரொடக்ஷன், பிளான்ட்ஸோட ஹார்மோன்ஸ், மார்பாலஜி இந்த மாதிரி 5 டாபிக்ஸ் 6 டாபிக்ஸ் அதில் கண்டிப்பாக எடுத்திருப்போம். அது 2 நாளாக உட்காந்து பார்க்குறோம். பிகாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க வந்து எப்படி பார்க்கணும், பார்த்துட்டு மட்டும் இருந்திருக்க வேண்டாம். அதை பார்த்துட்டு டெஃபினட்டா நீங்க நோட்ஸ் எடுக்கணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. ஓகே, அதுல என்ன எழுதுறோனோ அதுல என்ன இருக்கோ தயவு செய்து எழுதுங்க. எழுதி தான் படிக்கணும். அப்படி படிச்சு தான் நம்ம என்ன பண்றோம், அந்த எண்ட் ஆஃப் அந்த வீக்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். 24ஆம் தேதி கிளாசிபிகேஷன், அடுத்த நாளும் கிளாசிபிகேஷன். ஓகேங்களா? 26ஆம் தேதி மறுபடியும் டிஸ்கஸ் பண்றோம். ஓகே, அடுத்து எவல்யூஷன், ஜெனடிக், பிசியாலஜி அந்த வீக் ஃபுல்லாவே முடிச்சிடறோம். அந்த வீக்குள்ள முடிச்சிடறோம். ஓகேங்களா? 29, 30, 31, 1ஆம் தேதி வரையும். அடுத்து 2ஆம் தேதி, சரிங்களா? 2ஆம் தேதி ரிவிஷன் வைக்கிறோம். ஓகேங்களா? ஆகஸ்ட் மாசம். அடுத்து 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி. ஓகே, நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஹியூமன் டிசீசஸ், என்வரான்மெண்ட் அண்ட் ஈகாலஜி பார்த்துட்டு அந்த வீக்கோட எண்டான 9ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 9ஆம் தேதி என்ன பண்றோம்? ஒரு லைவ் டிஸ்கஷன் வைக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இது நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஈவன் இன்னும் ரிமைனிங் என்ன இருக்கு? நம்மளுக்கு சைக்காலஜி பார்ட். அடுத்து 11ஆம் தேதி சயின்டிபிக் நாலேஜ், சயின்டிபிக் டெம்பர் அந்த வீடியோ பார்க்குறீங்க. ஓகேங்களா? அடுத்து 12ஆம் தேதி ரீசனிங், பவர் ஆஃப் ரீசனிங். 13ஆம் தேதி ரூட் லேர்னிங் வெர்சஸ் கான்செப்சுவல் லேர்னிங். 14ஆம் தேதி என்ன பண்றோம்? சயின்ஸ் அஸ் எ டூல் அந்த வீடியோ பார்க்குறோம். 15ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு தடவை பார்க்குறீங்க. ஓகே, 16ஆம் தேதி லைவ் டிஸ்கஷன் அப்படிங்கிறது இருக்கும். 16ஆம் தேதி லைவ் டிஸ்கஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஆகஸ்ட் அடுத்தடுத்த வீக்ல என்ன ஆகும் இருக்குன்னா, ஆகஸ்ட் 16ஆம் தேதி நம்மளுக்கு லாஸ்ட் லைவ் டிஸ்கஷன். அதுக்கடுத்து 23ஆம் தேதி, 30ஆம் தேதி, 6ஆம் தேதி. ஓகே, ஃபுல் செஷன் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியோட ஃபுல் ரிவிஷன், ஃபுல் டிஸ்கஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா பிகாஸ் செப்டம்பர் மாசம் நம்மளுக்கு எக்ஸாம் இல்லையா? செப்டம்பர்ல நம்மளுக்கு குரூப் 2 எக்ஸாம். அப்போ ஆகஸ்ட்டுக்குள்ளே இதை நம்ம முடிச்சிடறோம். ஓகேங்களா? ஆகஸ்ட் மிட்லேயே என்ன பண்றோம்? ஆகஸ்ட்லேயே நம்ம மேக்ஸிமம் இதை முடிச்சிடறோம். ஆகஸ்ட் எண்ட்லேயே மேக்ஸிமம் முடிச்சிடறோம். செப்டம்பர் 6ஆம் தேதி, ஏன்னா செப்டம்பர் நம்மளுக்கு செப்டம்பர்ல தான் எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாமோட ப்ரிலிம்ஸ். அப்போ நம்ம ஆகஸ்ட்லேயே மேக்ஸிமம் முடிச்சிருவோம். ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஃபுல்லாகவே நம்ம ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? இப்போ இன்னொரு விஷயம் தோணும், சாரி குரூப் 4 வந்து நெக்ஸ்ட் மந்த் தான் இருக்கு, ஒரு 20 டேஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து அதுக்கு நான் இந்த கோர்ஸ் வாங்கலாமா? டெஃபினட்டா உங்களால முடியும்னா வாங்கிக்கலாம். டிஸ்கஷன் மட்டும் தான் என்ன ஆகும் அப்படின்னா பின்னாடி தள்ளி போகும். பட் அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். தாராளமா அதை வாங்கி நீங்க படிச்சுக்கலாம். குரூப் 4க்கு 5 கொஸ்டின் வரும். அந்த 5 கொஸ்டின் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் நான் சயின்ஸே படிக்க ஆரம்பிக்கல சார், வெறும் லாங்குவேஜ் தமிழும் ஜிஎஸ் தான் படிக்கிறேன், சயின்ஸே நான் படிக்க ஆரம்பிக்கலன்னா இந்த கோர்ஸ் வாங்கிட்டாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்காது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய குரூப் 2க்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? குரூப் 4க்கு யூஸ் பண்ணிக்கலாம், குரூப் 2க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? ஸோ டிஎன்பிஎஸ்சி புரிதல, டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய அனைத்து எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக ஜென்ரல் சயின்ஸ் அந்த டாபிக்ல அதாவது அந்த சிலபஸ்ல இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தான் நான் சொல்றேன், குரூப் 1க்கு பயன்படுத்திக்கலாம், குரூப் 2, குரூப் 4க்கும் பயன்படுத்திக்கலாம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, அதுக்கப்புறம் சிடிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் சர்வீஸ்ல 2 எக்ஸாம், இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட். ஓகேங்களா? ஐடிஐ லெவல் எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கிளியரா? ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸுக்கும் டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக டெட் எக்ஸாமுக்கும் சரி, பியூஓ எக்ஸாமுக்கும் சரி, டிஆர்பி நடத்தக்கூடியது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? லெட்ஸ் கம் டு த டிஎன்யூஎஸ்ஆர்பி. ஓகே, அதுவும் இதுலேயே தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி ஷெடியூல் ஒரு நிமிஷம் பார்த்துருவோம். பிகாஸ் அதில் இதை விட கொஞ்சம் ஒரு சில டாபிக்ஸ், ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் வரக்கூடிய ஒரு சில டாபிக் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வராது. டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் இருக்கும், அது டிஎன்பிஎஸ்சிலே இருக்காது. லைக் பார்க்கலாம் ஒவ்வொன்றா. இப்போ டிஎன்எஸ்ஆர்பி சயின்ஸை பொறுத்தளவு மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும். 90%, ஒரு 80 to 90% சேமாக தான் இருக்கும். பட் ஒரு சில டாபிக் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்ஸில் பார்த்தோன்னா, ஏன்னா இதில் சைக்காலஜி சுத்தமாக வராது. சயின்டிஃபிக் நாலேஜ், சயின்டிஃபிக் டெம்பர் இந்த மாதிரி டாபிக் அந்த சைக்காலஜி பார்ட் இருக்கு இல்லையா, அது சுத்தமாகவே இங்கே இருக்காது. அது போக நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், அதில் எஸ்பெஷலி நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஃப்ளூயிட்ஸில் தான் அதிகப்படியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, பாய்மங்கள். அதனால படிச்சுக்கணும். ஃபோர்ஸ், மோஷன் அண்ட் எனர்ஜி. ஸோ நம்மளுக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்கக்கூடிய இந்த 2 பாயிண்ட், இந்த 2 டாபிக் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். இதை நீங்கள் இந்த வீடியோஸ்லேயே நம்ம அதில் நிறைய என்ன பண்ணியிருப்போம்னா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். தாராளமாக பார்த்துக்கலாம்.
அடுத்து மேக்னட்டிசம், லைட், சவுண்டு, ஹீட், நியூக்ளியர் பிசிக்ஸ். இதில் வந்து லேசர் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இருக்காது. அது போல யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், அளவுகள் மற்றும் அளவீடுகள், அந்த டாபிக் இருக்கும். ஓகே, முக்கியமாக பார்த்தோம்னா 9th புக்கு, 8th புக்கு, 7th புக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய லோயர் கிளாஸ்ல அந்த டாபிக் இருக்கும். டெஃபினட்டாக அதுவும் நம்மளுக்கு கொஸ்டின் வரக்கூடிய ஏரியா தான். கெமிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து தனிப்பட்ட முறையில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால அணு அமைப்பு அந்த டாபிக், எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் டெஃபினட்டாக கண்டிப்பாக ஆசிட் பேஸ் சால்ட், அமிலங்கள், காரங்கள், உப்புகள், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், கார்பனேட்டட்ஸ் காம்பவுண்ட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் அதாவது பூச்சிக்கொல்லிகள், அது போக இன்னமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும். எவ்ரிடே லைஃப் ஆஃப் கெமிஸ்ட்ரி, அன்றாட வாழ்வில் வேதியியல், மெட்டலர்ஜி உலோகவியல், ஃபுட் அடல்ட்ரேஷன் உணவு கலப்படம். இந்த டாபிக்லாம் வந்து எஸ்ஐ எக்ஸாம்ஸ்ல தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படிங்கிறது சொல்லப்போனால் நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே வரக்கூடியதான். ஏன்னா நம்மளுக்கு நியூட்ரிஷன்ல இருந்து மட்டுமே எஸ்ஐ எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட 3 to 4 கொஸ்டின் மட்டும் அதுல இருந்து கேட்பாங்க. ஏன்னா நியூட்ரிஷன்ன்றது பயாலஜிலே வரும், அங்கேயும் நம்ம கண்டிப்பா ஃபுல்லா டீட்டெயிலாக எடுத்துருப்போம். ஆனா நியூட்ரிஷன் அதுக்குள்ள வரக்கூடிய ஃபுட் அடல்ட்ரேஷன் தனிப்பட்ட முறையில் இப்போ போன எஸ்ஐ எக்ஸாம்ல இதுல இருந்து ஒரு கொஸ்டின் டைரக்டா வந்துருந்துச்சு, உணவு கலப்படத்துல இருந்து மட்டுமே. அதுக்காக தான் சொல்றேன், அதை தனி வீடியோவே நம்ம இதை கொடுத்துருக்கோம். ஸோ டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து பயாலஜின்னு எடுத்துட்டோம்னா அது காமன் டாபிக் தான் எல்லாமே. ஓகே, செல், டிஷ்யூஸ், செல் டிவிஷன், பிளாட் பண்ணி பார்த்தோம்னா பிளான்ட்ஸ், நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன், ரெஸ்பிரேஷன் எல்லாமே வந்துடும். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், எவல்யூஷன், ஜெனடிக்ஸ், பிசியாலஜி, அடுத்து நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஹியூமன் டிசீசஸ், என்விரான்மெண்ட் அண்ட் ஈகாலஜி, இந்த டாபிக் எல்லாமே வந்துடும். அதிலே ரொம்ப முக்கியமானது இந்த எஸ்ஐயில் பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரிஷன் டாபிக் கொஞ்சம் தெளிவாக இருக்கும், அது கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா டீட்டெயிலாக இருக்கக்கூடியது, அதுலேருந்து கொஸ்டின் கிட்டத்தட்ட 3 to 4 கொஸ்டின்ஸ் வரதுனால அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்கு. சரிங்களா, இவ்வளோதாங்க. இதுதான் நம்மளுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி ஷெடியூலை பொறுத்தளவு. ஓகே, சேம் இதே மாதிரி ஷெடியூல் தான் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி ரெண்டு பேருக்குமே காமன் ஷெடியூல் தான், ரிவிஷன் எல்லாமே காமன் தான். ஓகே, லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த சைக்காலஜி மட்டும் என்ன வராது, எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு இந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ரிவிஷன் வந்து அவங்களுக்கு இந்த சைக்காலஜி வராது. அதற்கு பதிலாக அவங்களுக்கு வேற டைம் ஸ்லாட் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேற ஏதாவது, அதாவது உங்களுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்டிருப்பாங்கல்ல சயின்ஸ் கொஸ்டின், அதை எடுத்து நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதோட சேர்த்து ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ படிக்கிறவங்களுக்கு கூடுதலாக ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி சயின்ஸும் சரி, டிஎன்பிஎஸ்சி சயின்ஸும் சரி, ரெண்டு பேருக்குமே டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. டிஎன்யூஎஸ்ஆர்பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கிறேன். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி சயின்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் 5 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஷன் பண்ணுறதை நம்ம வீடியோஸ் பார்த்தாலே போதும், அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டால் ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் டிஎன்யூஎஸ்ஆர்பி சயின்ஸுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 30லேருந்து 35 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு சயின்ஸ்லேருந்து வரப்போகுது. அப்போ அந்த கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா டக்குனு என்ன பண்ணணும், டெஸ்ட் சீரியஸ் கம்பல்சரி போடணும். அதற்காக டிஎன்யூஎஸ்ஆர்பி கோர்ஸ் வாங்குறவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுவோம்னா சயின்ஸில் இருக்கக்கூடிய டெஸ்ட், அதாவது உங்களுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அது பக்காவா பண்ணி என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த டைம்ல என்ன பண்ணுவோம், அதாவது நம்ம வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து முடிக்கிறோம் இல்லையா, லைவ் செஷன் முடியும் போது அந்த டைம்ல, அதாவது கரெக்டா எக்ஸாம் டேட், இன்னும் நம்மளுக்கு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணல. ஓகேங்களா, அந்த டைம்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ண போறோம். அதுல 5 ஃபுல் டெஸ்ட், மார்க் டெஸ்ட் மாதிரி இருக்கும். ஃபுல் டெஸ்ட் அதாவது என்ன சொல்றது, நீங்க எஸ்ஐ எக்ஸாம் எழுத போறதுக்கு அது எல்லாமே வந்துடும். அதுல வந்து 140 கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே வரும், 80 கொஸ்டின் + 60 கொஸ்டின் அப்படின்னு வந்துடும். மிச்சம் இருக்கக்கூடிய 5 டெஸ்ட் வந்து முழுக்க சயின்ஸ் மட்டுமே இருக்கும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி அண்ட் தென் ஃபுல் டெஸ்ட் அப்படி இருக்கும். ஓகே, ஸ்பிளிட் பண்ணி அதற்கான ஒரு ஷெடியூலும் லேட்டரா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன். ஓகேங்களா, இப்போ இந்த கோர்ஸை நம்ம எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான தான் சொல்றேன். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா 8667808057க்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா இந்த கோர்ஸை எப்படி பை பண்ணலாம், எவ்வளோ என்ன ரேட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து நம்ம டீம் அப்படிங்கிறது இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. உங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப்பும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிடுவாங்க. போத் டிஎன்பிஎஸ்சிக்கு தனி குரூப் இருக்கும், டிஎன்யூஎஸ்ஆர்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தனி கோர்ஸ் இருக்கும், தட் மீன்ஸ் குரூப் இருக்கும். அதில் எல்லாமே நம்மளுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதில் தான் நம்ம வந்து லைவ் லிங்க், அதாவது லைவ் என்னைக்கெல்லாம் போகிறோமோ அதோடைய லிங்க் அன்னைக்கு தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். டிஎன்யூஎஸ்ஆர்பிஎஸ்சிக்கு சயின்ஸ் அந்த டெஸ்ட் சீரியஸும் அதில் தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். வீட்டில் உட்காந்து நீங்கள் தாராளமாக வித் ஓஎம்ஆரோடையும் நம்ம அனுப்புகிறோம். ஸோ வீட்டில் உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுதான் கூடுதல் சிறப்பு டிஎன்யூஎஸ்ஆர்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா, நீங்கள் தனி கோர்ஸாகவும் வாங்கிக்கலாம். டிஎன்யூஎஸ்ஆர்பிஎஸ்சி மட்டும் எனக்கு போதும் சார்னா அது மட்டும் வாங்கிக்கலாம், இல்லை டிஎன்பிஎஸ்சி அது மட்டும் கூட வாங்கிக்கலாம், இல்லை ரெண்டுமே சேர்த்து காம்போவாகவும் கோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ரெண்டுமே எனக்கு வேணும் சார், அதுக்கு காம்போ ப்ரைஸ் இருக்கா அப்படின்னா அதற்கும் உண்டு. சரிங்களா, ஸோ எந்த ஒரு queries-னாலும் தாராளமாக இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். சரிங்களா, ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஏன்னா சயின்ஸுக்குன்னு தனி ஒரு கோர்ஸ் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன்.
ஏன்னா கோர்ஸ்னா ஃபுல்லா போட்டிருப்பாங்க. இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஃபுல்லா போட்டிருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சினா அது ஃபுல்லா போட்டிருப்பாங்க. நிறைய இன்ஸ்டிடியூட் இருக்கு, நிறைய ஆன்லைன் அகாடமிஸ் இருக்கு. பட் ஒரு செப்பரேட் டாபிக், ஒரு டஃப்பான டாபிக்னு எல்லாரும் ஃபீல் பண்ற ஒரு டாபிக் ஒரு செப்பரேட் கோர்ஸ் போறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ்னாலும் தாராளமா இந்த ஃபோன் நம்பர் கால் பண்ணி கேட்கலாம். ஓகே, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது கேட்குறீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா எனக்கு நீங்க கால் பண்ணியும் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ தாராளமா என்னுடைய ஃபோன் நம்பர் தெரியும். என்னுடைய குரூப், அதாவது என்னுடைய டெலிகிராம் குரூப்பும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், என்னுடைய டெலிகிராம் வந்து ஆல்ரெடி தனியாவே இருக்கு. சயின்ஸ் வித் சரவணன். ஓகேங்களா? சயின்ஸ் வித் சரவணன் அப்படின்னு நீங்க போட்டாலே டெலிகிராம்ல சர்ச் பண்ணாலே நம்மளுடைய குரூப் வரும். ஸோ இந்த குரூப்ல ஷேர் பண்ணி, இந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணி டைரக்ட் மெசேஜ் கூட நீங்க தாராளமா பண்ணலாம். அதுக்கு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, ஸோ எகைன் விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். அதான் நான் சொல்ல முடியும். அதோட ரொம்ப முக்கியம், எனக்கு நான் ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இதை நம்ம வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கோம். போத் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கும் சரி, டிஎன்பிஎஸ்சிக்கும் சரி, 2 பேருக்குமே தனித்தனி கோர்ஸாவே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா இது நிறைய பேருக்கு போய் சென்றடையணும். அதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவா இருந்தாலும், டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுத்தளவும் சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப டஃப், கஷ்டம், அதை படிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது இருக்கு. சார் குரூப் 1 படிக்கிறவங்களுக்கும் சரி, குரூப் 2 படிக்கிறவங்களுக்கும் சரி, பேசிக்கான சயின்ஸ் தெரியணும் சார். ஏன்னா மெயின்ஸ்ல இது ஒரு பேப்பரா நம்மளுக்கு இருக்கு. அதனால அதற்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாதிரி தான் டெஃபினட்டா அந்த கோர்ஸ் இருக்கு. அதோட ரொம்ப முக்கியமானது பைலிங்குவல்ல இருக்கு சார். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மெட்டீரியல்ஸும் பைலிங்குவலா தான் இருக்கும், கிளாஸும் பைலிங்குவலா தான் இருக்கும். அதனால தாராளமா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 பேருமே வாங்கிக்கலாம். ஓகே, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பிடிஎஃப் மெட்டீரியல் ஷேர் பண்ணிடுவோம். லைவ் இருக்கு, ரெக்கார்டட் இருக்கு. எல்லாமே ஸ்கூல் புக் பேஸ்டு தான். எல்லாமே முழுக்க முழுக்க ஸ்கூல் சமச்சீர் புக்ஸ் பேஸ்ல இருக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரைட். அடுத்த ஒரு வீடியோல நம்ம சந்திக்கிறோம். See you next class. Thank you and then bye bye.